தீபாவளி வரப்போகுது சேஃப்டியா வெடிங்க வெடிய. தீபாவளி வரப்போகுது சேஃப்டியா வெடிங்க வெடிய. என் ஆட்ட பாம தூக்கின்னு ஓட்டான் என் கூட இருக்கிறேன் தடியன். என் ஆட்ட பாம தூக்கின்னு ஓட்டான் என் கூட இருக்கிறேன் தடியன். அவரை தேடி கண்டு புடியன் எப்பட மல்டி மில்லு அடியன். டிராகுலா போல அவரு கைத்த எகிரி கடியன். டிராகுலா போல அவரு கைத்த எகிரி கடியன். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லா ஒரு சேஃபான தீபாவளியாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சாலா நீ யாருடா? பட்டாசு வெடிக்கும் போது சில டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 நாளாக உடம்பு சரியில்லை, என்ன ஏதுன்னு தெரியல. கடவுள் பார்த்துட்டே இருந்தாரு, என்ன இவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறான், இவனுக்கு ஒரு ஃபீவரை தட்டி விடுறா அப்படின்ற மாதிரி போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான்னு நினைச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே பண்ணலாம்டா வீடியோ அப்படின்ற நிலைமையில இருக்கிறதால தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஃபீவர் வராதுன்னு தான் நான் தலைக்கெல்லாம் குளிச்சு ஓகேடா இதோட சனி ஓஞ்சி போச்சு அப்படின்னு நினைச்சு நான் குளிச்சிருக்கேன். ஃபீவர் வராதுன்னு நினைக்கிறேன். வரக்கூடாது, வந்துடாது. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். எஸ், தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஜாயஸாக ஒரு ஃபேமிலியாக ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணி அவங்க பாட்டுக்கு எப்படி சொல்கிறது, இஷ்டத்துக்கு ஜாலியாக இருப்பானுங்க. பட்டாசு வெடிக்கிறது என்ன, ஸ்வீட் சாப்பிட்றது என்ன, சுகர் பேஷண்ட் ரொம்பலாம் கொடுக்காது, கொஞ்சம் கொடு செத்துருக்கிற போகிறா தீபாவளி அன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃபெஸ்டிவலில் தான் நம்ம தீபாவளியை நம்ம கொண்டாடிட்டு வரோம். நம்ம சென்னை ஸ்பெஷலாக ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு காலத்தில் இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா அப்படின்னா கொஞ்சம் ஒரு கம்மி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த டைமில் நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போதெல்லாம் பயங்கரமா விளையாட்டு காட்டிட்டு இருந்தோம். சின்ன வெடியா இருந்தாலே நாங்க அப்படின்ற மாதிரிலாம் நாங்க சீன் காட்டிட்டு இருப்போம். வெட்டி சீன் தான் புரியுது, இப்போதான் புரியுது, அப்ப புரியல. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஸோ அதில் ஒரு டைப் தான் தியா விளக்கேற்றுவாங்க. ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக விளக்கேற்றினா தீபாவளி அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க. அதில் எலக்ட்ரிக் என்ன, அந்த ஆயில் ஊற்றுறது என்ன, வீடு ஃபுல்லாக வைக்கிறது என்ன, ஒன்றும் இல்லை பத்திட்டு எரியும். அந்த மாதிரி தானே இருக்கும். ஒன்றுதான் லேசாக ஒரு ஃபயர் ஆனால் வீடே பத்தின்னு எரியும். அந்த மாதிரிலாம் தீபாவளினா இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு டெக்கரேட் பண்ண ஆளுங்களை ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு இந்த கிராக்கர்ஸுக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பானுங்க. என்னன்னா அந்த ஏரியாவில் நான் தாண்டா பட்டாசு வெடிக்கணும், இந்த மாதிரி யாரும் வெடிச்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு பெரிய பெரிய பட்டாசெல்லாம் இருக்குவான். அவன் என்ன பண்ணுவான், எடுத்துட்டு வைப்பான். நீ நான் ஆட்டம் வைக்கிற என்கிட்ட இதை விட ட்ரிப்பிளா இருக்கு, புதுசா வந்திருக்கு, இம்போர்ட் பண்ணிருக்கேன், அங்கிருந்து வந்திருக்கு, இங்கிருந்து வந்திருக்கு. என்ன டபுள் ஷாட் வச்சானா, ரெய்டா ட்ரிபிள் ஷாட்டு. அவன் வீட்டுல இருந்து அம்மா கூப்பிடுவாங்க, டேய் வாடா, சாரி வாடா, டேய் வீட்டுல சாப்பிட்டு போடாமா, பட்டாசுமா இருப்பா, நம்ம ஏரியால எப்படி காட்டின்னு இருக்காங்க என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டு வெடிச்சுன்னு வருவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. சோ இந்த மாதிரி ஓவர் எக்ஸைட்டட் கிராக்கர் பர்ஸ்ட்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்கள இருப்பானுங்க ஏரியால. நீனா இந்த வீடியோ வைக்கிறியா, இதை விட சவுண்ட் பலமா இருக்கணும், காது கிழிஞ்சு அவனுக்கு செவிடாயிடும், அந்த அளவுக்கு யோசிப்பானுங்க. மத்தவங்கள பத்தி யோசிங்கடா, நீங்க உங்க கெத்து காட்டுறேன் அப்படின்ட்டு மத்தவங்கள செவிடாக்கிறாதீங்க. இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் மட்டும் போயிடவே கூடாது. அவன் ஒரு ரீல் போட்டுருமா, திடீர்னு அந்த ரீல்ல இப்படினுவா அப்படின்னு ஒரு 10 ட்ரெஸ் மாத்துமா தீபாவளிக்கு. சும்மாவே அவன் போய் ட்ரெஸ் மாத்துறவன்டா. தீபாவளி சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், அவன் பாரு நிமிஷத்துக்கு மாத்தினப்பான் ட்ரெஸ். அதை பார்த்து சில பேர் வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா இவன் வாழ்க்கை வாழ்றானே, இந்த மாதிரி நம்மளால வாழ முடியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ற ஆளுங்களும் இருக்காங்க. அது அவங்கள தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட இருக்கு போடுறான், இல்லைன்றது நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நீ அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிடாதன்ற. நான் முக்காவாசி பேர் மென்டலி எஃபெக்ட் ஆகுது இன்ஸ்டாகிராமால தான்டா. மத்தவங்க லைஃப் அப்படி இருக்கே, நம்ம லைஃப் அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனா இன்ஸ்டாகிராம்ல பார்க்க, சோஷியல் மீடியால பார்க்கறது எல்லாமே உண்மை இல்லை. ஸோ இந்த ஃபெஸ்டிவ் டைம்ஸ் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் அப்படி இருக்குன்னா அதை இந்த சோஷியல் மீடியால பார்த்தது அது உண்மை, இவங்க இப்படிதான் இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு அப்படியே போடு. தீபாவளினா என்ன, தீபாவளினா ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து, ஸ்வீட்ஸ் இல்லாம தீபாவளி ஆகுமா, இனிப்பை எடுத்து கொண்டாடு, ஸ்வீட் எடுத்து கொண்டாடு, கேட்பெரி டைரி மில்க் அந்த மாதிரி. ஸ்வீட் இல்லாம தீபாவளி கம்ப்ளீட்டே இல்ல. ஸ்வீட் அடிச்சு நொறுக்கின்னு இருப்பான் ஒருத்தன். இந்த தீபாவளி வந்தாலே அவனை பிடிக்கவே முடியாது. அவன் என்ன பண்ணுவான், அவன் ஸ்வீட் இல்லைன்னா ஸ்வீட்னா அவனா ஸ்வீட் அந்த மாதிரி. என்னமா சொல்லிக்கிறான், ஸ்வீட் அதிகமா சாப்பிட வேண்டாடு. அதனால அந்த ஸ்வீட் நம்ம எடுத்து சாப்பிடும் போது அந்த பண்டிகைக்கு நம்ம பெருமை சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி எங்க மைண்ட் செட்லாம் இருக்கும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா
ஸ்வீட் பேசிக்கலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஸ்வீட் லவர்ஸ் எல்லாம் பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, பட் அது உடம்புக்கு நல்லது இல்லை. அதுவும் சொல்லிக்கிறேன், ஃபெஸ்டிவல் டைம்ட்டு ஓவர் ஹைப்பாக சாப்பிட்டு அடுத்த நாளே வந்து பெட்ல அட்மிட் ஆகிற நிலைமையும் நமக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. பாருங்க, இப்போ கூட போய் பாருங்க, யாராவது மூலையில உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா, இந்த வீடை வந்து கிளீனா பண்ண மாட்டாங்க. ஒரு வாரம் இருக்கு தீபாவளிக்கு, அப்பெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. நாளைக்கு தீபாவளி, சரி நாளைக்கு தீபாவளி காலையில ஆக போகுது அப்படின்னா காலையில எழுந்து கழுவின்னு இருப்பாங்க வீடு. அதுல என்ன ஃபெஸ்டிவல் டைம் போதும் நீ தூங்கி நிற்கிற அப்படின்ட்டு திடீர்னு அவனுக்கு டிவோஷன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தோன்ற ஆட்களும் இருக்காங்க. காலையில எழுந்து போட்டு டேய், ஆனா ஒரு நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு, ஒரு வாரம் விட்டுருப்பான், சும்மா தான் உட்காந்துருப்பான். ஆனா அப்பெல்லாம் கிளீன் பண்ண மாட்டான்டா. அந்த லாஸ்ட் மினிட்ல எடுத்து எல்லாரையும் ஹரி பண்றது தான் அவங்களோட கான்செப்ட். அண்ட் சில ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திருப்பாங்க, 4 o'clock எழுந்திருப்பாங்க, நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கடவுளை கும்பிட்டு அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு ஹோலினஸோட கொண்டாடுற ஃபேமிலிஸும் நான் பார்த்துருக்கேன். விச் இஸ் வெரி குட். அது வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கே ஒரு ரெஸ்பெக்ட் தர ஒரு நிலைமைக்கு போகுது அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். எஸ், அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சில பேருக்கு நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த தீபாவளி வந்தால் எவ்வளோ ஸ்வீட் இருக்கு, ஸ்வீட் வகையில் எவ்வளோ இருக்கு, ஆனால் ஏன் சோம்பு இப்படி மட்டும் எடுத்துட்டு வந்து தரீங்க? சோம்பு இப்படி தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, இல்லை சீப்பா கிடைக்குதா எனக்கு தெரியல. ஏன் அது மட்டும் கொடுக்குறீங்க? சாப்பிட்டு நாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எது ஸ்வீட் சாப்பிட்டாலும் சோம்பு பப்பி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வருது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வாங்க, டிஃப்ரெண்டா ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுங்க. நான் வேணாம்னு சொல்லவே மாட்டேன், அதை வேஸ்ட் பண்ண விட மாட்டேன், பண்ண மாட்டேன். ஸோ நீங்க வந்து ஸ்வீட் தாராளமா டிஃப்ரெண்ட் ஸ்வீட்டா எடுத்துட்டு வாங்க. ஒரே ஸ்வீட் எல்லாம் வேணாம். சோம்பு பப்பி தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சாப்பிட்டேன், யாரோ தரப்போறது இல்லை, அது வேற விஷயம். சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த பட்டாசு வெடிச்சாலே எகுருவான்டா. இந்த அட்ரினலின் ரஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். இப்போ நாய் துரத்து வருதுன்னா அந்த நாய் துரத்தும் போது நமக்குள்ளேயே வந்து ஒரு அட்ரினலின் ரஷ் வந்து உசைன் போல்ட் விட ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு ரஷ் கிடைக்கும் நம்ம உடம்புல. இல்லாத பொல்லாது எல்லாம் எனர்ஜியை வந்து எடுத்து ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா. நாய் கூட நமக்கு ஈடு கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஓட்டம் ஓடுவோம். அந்த மாதிரி பட்டாசு வெடிச்சாலே சின்ன ஒரு பூண்டு வெடி தானே போட்டிருப்பேன், அதுக்கு ஓன்னு கட்டி சண்டான கதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பட்டாசை கண்டாலே பயப்படுற கேஸுங்க சில பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட விளையாட்டு காட்டுற அப்படின்ட்டு தெரியாம எடுத்துன்னு போயிட்டு சில ரீல்ஸ் நான் பாக்குறேன், ஆட்டபாம் எடுத்துட்டு போய் வாயில வைக்கிறது. அந்த மாதிரி விளையாட்டு பண்றீங்கன்னா டோன்ட் ட்ரை திஸ் அப்படின்ட்டு ஒரு இது போடுங்க, டிஸ்க்ளைமர் போடுங்க. அந்த மாதிரி டிஸ்க்ளைமர் யாரும் போறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி தயவுசெய்து போடுங்க. அது ரீல்ன்ட்டு ரீக்ரியேட் பண்றேன்ட்டு உண்மையா பண்ற போறான், அதான் எனக்கு பயமா இருக்கு. ஸோ தீபாவளி எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலான பண்டிகை. அண்ட் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி எல்லாரும் ஃபேமிலி சார்ட்டன் ஆவாங்க. அண்ட் அந்த முக்கியமான விஷயம், இந்த கரூர்ல நடந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா நான் ஃபீல் பண்றேன். ஸோ திஸ் தீபாவளி இஸ் நாட் கோயிங் டு பி as usual தீபாவளி ஃபார் தெம். அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன், மே தேர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஆக்சுவலி. ஸோ பட்டாசு வெடிக்கும் போது சேஃப்டியா வெடிங்க, இந்த மாதிரி சீன் காட்டுற அப்படின்ட்டு கையில போட்டு வெடிக்கிறது. ரீசெண்டா ஹாஸ்பிட்டலுக்கும் நான் போயிட்டு வந்தபோது கையில வந்து இங்கு ஊற்றிக்கிறான். என்னன்னா டிசைனா ஊற்றி வச்சிருக்கேன், என்னடா தம்பி ஆச்சுன்னு பார்த்தா பட்டாசு வெடிச்சுனா. பட்டாசு ஏன்டா கையில வச்சிருக்கேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அவன் கையில தான் வச்சு வெடிச்சிருக்கான். ஏன் வெடிச்சிருக்கேன்னு கேட்டா அது யூஸ்லெஸ் ஆன கொஸ்டினா நான் பாக்குறேன் அந்த டைம்ல. அதனால வந்து கையில தூக்கி போடுறது, டிஃப்ரெண்ட் ட்ரை பண்றேன்ட்டு ஏதோ ஒரு அடியில சொறி வைக்கிறது, ராக்கெட்டை படுக்க வச்சு விடுறது, அண்ட் யார் வேட்டிக்குள்ள போனா என்ன நம்ம விட்டு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நீங்க யோசிக்காதீங்க. தீபாவளியை சேஃபா விளையாடுங்க, கொஞ்சம் மெச்சூரியா திங்க் பண்ணுங்க. அண்ட் கிரீன் கிராக்கர்ஸ் வந்து டெல்லியில அலோவ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். கிரீன் கிராக்கர்ஸ் வந்து பொல்யூஷனை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ இட்ஸ் பெட்டர் தென் நார்மல் கிராக்கர்ஸ். ஸோ முடிஞ்சா அது நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. அது பை பண்ண முடிஞ்சா, எல்லாராலும் முடியாது, எல்லாரும் சேஃபஸ்ட் தீபாவளியா இருங்க. அந்த தீபாவளி முடிஞ்சாலே ஒரு பக்குன்னு இருக்கும்டா. இந்த நியூஸ்ல வந்து எத்தனை பேர் எரிஞ்சாங்க, லைக் எத்தனை பேர் வந்து பாதிப்படைஞ்சிச்சு, இல்லை எத்தனை பேருக்கு வந்து பேர்ன்ட் ஆச்சு, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இந்த நியூஸ் தான் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நியூஸ் வராமல் இருக்கணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. அந்த அவேர்னஸ். ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணோம் தீபாவளி அப்படின்னா இந்த மாதிரி கேசஸ் வராது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் சேஃபஸ்ட் தீபாவளியா கொண்டாடுங்க. அண்ட் ஐ விஷ் யூ அகெயின் ஹாப்பி தீபாவளி 2025. See you next video மக்களே. This is Terry's Thoughts signing off from you. Bye guys.